நான் தான் பாக்குறேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இது ராங் நம்பர். அடுத்த வீட்டு கேட்டு அவரை போய் நம்ம வீட்டை தட்டுது. நீ வா. செகண்ட் டைம் தட்டுது. கரெக்ட் நம்பரா தான் இருக்கணும். போய் கதவு தர. அச்சோ, முதலுக்கே மோசம். முதலுக்கே மோசம்? அது இல்ல, கதவை திறந்து அந்த ஆள் உள்ள வந்துட்டா அப்புறம் நம்ம 2 பேரும் தெருவில் நிக்க வேண்டியதான். தெருவில்? அது இல்ல, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு புது மாதிரி திருட்டெல்லாம் நடக்குது. ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து ரூட் பண்றாங்க. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கமா லெட் தான். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நீ ஆம்பளைனே திருட உள்ள வந்து அவனால ஃபைட் பண்ண முடியாது. நீ போ, நான் கதவை திறக்கிறேன். யாரு நீ? நீ யாரு? நான் தான் இந்த வீட்டுக்காரி. அடச்சே, நான் தாண்டி இந்த வீட்டுக்காரி. ஓ ஆன்சி, கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கா. நான் தான் அவரை லண்டன்ல லவ் பண்ணி கூட வந்திருக்கு, தெரியுதா? லண்டன்ல பாத்தியா? லண்டன்ல? நீ எங்கடி லண்டன்ல பார்த்த? சைனா பஜார்ல பாத்திருப்ப. ஆன்சி, இப்ப நீ தான் டூப் பண்ணது, நான் ஒன்னும் டூப் பண்ணல. பாரு, நான் அவரை லண்டன்ல தான் மீட் பண்ணச்சு. வேணும்னா என் டார்லிங்கே நீ கேளு. டார்லிங், நானே அவரை கேட்கிறேன். என்னங்க என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க டார்லிங், என்னங்க ஹேய் டார்லிங், அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? சாரி, ஓஹோ, கையும் கடவுளா மாட்டிக்கிட்டோனே, அதை மூடிக்கிட்டீங்களா? இத பாருங்க, உண்மையை சொல்லுங்க. ஓ காட், அட கடவுளே, நான் 4 வருஷமா காதலிக்கிறேன். எனக்கு தான் உரிமை இருக்கு. நீ போ வெளிய. ஹேய், பாரு, ஃபாரின்ல 5 வருஷமா லவ் பண்றேன். இப்ப நான் சொல்றேன், யூ கெட் அவுட். நீ போ வெளிய. இப்ப நீ வெளிய போல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். போலீஸ கூப்பிட போறியா? எஸ். இருடி இரு, உன்னை நான் பாத்துக்கிற விதத்துல பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் தான் ராஜம் பேசுறேன். ராஜமா? நான் தான் டார்லிங், மாணிக்கம் பேசுறேன். ஆமா, போன வாரம் ஏன் வரல? எதுக்கு வரணும்? வந்து அவமானப்பட்டது போதாதா? இப்பவே வர்றேன். வந்து 2ல 1 தீர்த்துறேன். கட்டாயம் வந்துரு. சீரியஸ் சீரியஸ். என்ன சார், என்னாச்சு? என் காதலி புறப்பட்ட உடனே வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிருக்கா. இப்ப நான் என்ன செய்யறது? சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்ப நேரா வீட்டுக்கு போய் நான் ரோஸை கூட்டிட்டு எங்க வெளியே போயிடுறேன். நீங்க உங்க காதலியோட வந்து அங்க தங்கலாம். ஆல்ரெடி சீக்கிரமா புறப்படு. சரி சார். வீட்லயே இருக்கு, உனக்கு போர் அடிக்கல? வாமா, உனக்கு தான் இந்தியன் கல்ச்சர்னா ரொம்ப பிடிக்குமே. மியூசியத்துல புது கல்வெட்டு வந்திருக்கு, வரியா பார்த்து வரலாம். டார்லிங், இன்னைக்கு எனக்கு ஒரே பல்வலியா இருக்கு. அதனால நான் எந்த கல்வெட்டையும் பார்க்க வரல. பல்வலியா? பல்வலியா ஒண்ணும் பண்ணாமா? ஊர்ல புதுசா ஒரு நாய் காட்சி வந்திருக்குது. வாய, ஒரு புது நாயா, நல்ல நாயா புடிச்சிட்டு வந்துருவோம். நாய் எதுக்கு? நான் இல்லாம இருக்கும்போது உனக்கு தோண வேண்டாம்? நோ நோ நோ, நாயை விட உங்களை தான் பெட்டரா நினைச்சிருக்கிறேன். பெட்டரா? ஐயோ, தமாஷா பேசுறேன், தமாஷா பேசுறேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்கும். வாமா, வெளியே போயிட்டு வரலாம். என்ன டார்லிங், இன்னைக்கு நீ ஒரே கம்பல் பண்ணி வெளியே கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. தி பெஸ்ட் திங், நாம இங்கே இருப்போம். சார், ஒரு விஷயம். என்னது? பாவம், நீங்க அப்பாவியா இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்லலாமோ என்னமோ. என்ன விஷயம் சொல்லுங்க. அதை பெருசுபடுத்தி ஒண்ணும் கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏதோ சமாதானமா போங்க. தைரியமா விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்க இல்லாத போது உங்க காதலி வர்றாங்க, வேற ஒரு ஆளும் வர்றான். சேச்சே, இத சொல்றதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். அப்படியா? சரி சரி, இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். சரி, ஒரு நல்ல படம் வந்தது தெரியுமா? கோடம்பாக்கம் வித் லவ். வரியா பார்த்து வரலாம். சாரி, கோடம்பாக்கத்துல இனிமே நமக்கு எது லவ்? வேணா வேணாமா? சீக்கிரம் ஏஜென்ட் நாட் நாட் நாட். ஓ காட் டார்லிங், எனக்கு ஒரே ஹெட்டேக்கா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இந்த பெட்டை விட்டே போக போறது இல்ல. நீ போகாத, நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். என்ன மிஸ்டர் இது? சார், என் பொண்டாட்டிகிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, வெளியவே வரமாட்டேங்கிறான் சார். கட்டில விட்டு நகரவே மாட்டான். ஐயோ, என் காதலி வராளே, இப்ப நான் என்ன செய்யறது? சார், ஒண்ணு பண்ணுங்க, தைரியமா நீங்க உங்க காதலிட்ட பேசிட்டே இருங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன். கமாண்டாலி, போதும். உங்க காதலியை வெளியே அனுப்பிட்டு பொண்ணு தெரியாத மாதிரி என்ன வரவேற்கிறீங்களா? காதலியா? எனக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் தான் கண்ணாலேயே பார்த்தேனே அந்த சட்டக்காரிய. இருந்தாலும் நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை.
முகத்தை மூடிக்கிட்டு ஓடினீங்களே, நீங்களே ஒரு ஆம்பளையா? டார்லிங், என்ன ஏன் குரல் கம்முது? உங்களை நம்பினதுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. அவரை பேக் பண்ணி அனுப்பின தைரியத்துலதான் என்ன இங்க வர சொன்னீங்களா? டார்லிங், உனக்கு மைண்ட் சரியா இருக்கா? உங்க மைண்ட் எப்படி இருக்கு? என்ன பைத்தியமாக்கி விரட்டணும்னு பாக்குறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. நீ இன்னொரு காதல்ல செலக்ட் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போட பாக்குறியா? ஐயோ, செய்த தப்ப மறைக்கிறதுக்கு எம்எல்ஏவா கேட்டு திருப்புறீங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்க, குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தெருவில் நிப்பீங்க. என்ன என்ன ரூம்ல? அது ஒண்ணும் இல்ல, அது புலி. புலியா? நோ நோ, எலி பொண்ண சண்டை தான், அவ்வளவுதான். எங்க தெரங்க பாப்பா. நோ நோ, அது எலி பொண்ண சண்டை தான். முதல்ல கதை வேற ஒண்ணும் இல்ல. நோ நோ நோ, நோ நோ, அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்றது? அறிவு இருக்காயா? என்ன மரியாதை நம்ம பேசுறேன்? உனக்கு ஒரு திருட்டு காதலி, எனக்கு ஒரு திருட்டு காதலி, இதுல மரியாதை நீ வேண்டியிருக்கு. உள்ளவையா பாத்தியா, ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா ஆள் ஓடியாச்சு. இதோ பாரு, உனக்கு சொல்றேன், மூட்டையை கட்டு, நானும் போறேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு நான் பைத்தியமா? தேவையில்லை. லெட்ஸ் கோ. போறாங்களே எல்லாம் உண்மை. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரோசி, இவங்கதான் இவருடைய காதலி. ராஜு, இவங்கதான் இவருடைய காதலி. இவர் என் ஹோட்டல்ல, அத சொல்லல. சரி சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் என் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல பணம் தரல. எங்க பொண்டாடிக்கிட்ட சொன்னா மானம் போயிடுமோன்னு சொல்லிட்டு என் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க தங்கிக்கிறேன்னாரு. அத தப்பா நினைச்சிட்டு பக்கத்து டோமா அப்படி சொல்லிட்டாங்களா? பாத்தியா ரோசி? வேற வேலைன்னு சொன்னீங்க, என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. இனிமே நான் ஒழிச்சு பிரயோஜனமே இல்ல. ஹோட்டல்ல மாவாட்டுற வேலை. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உட்கார்ந்து சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு இப்படி காமிச்சன. நான்சென்ஸ். ஏன் புரியும்படி சொல்லலன்னு? புருஷன் மாவாட்டான்னு சொன்னா அது பொண்டாட்டி கேவலம் இல்லையா? பொண்டாட்டிக்கு இதுல என்ன கேவலம்? நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுறேன். கல்லானாலும் கணவன், மாவாட்டினாலும் கணவன். இனிமே நீங்க ஹோட்டல்ல மாவாட்ட வேண்டாம், வீட்டுல ஆட்டுங்க, நான் சுட்டு போடுறேன். எப்படியோ விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலியும் இங்கேயே தங்கிக்கலாம். எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்ல. அப்பா ரவி, கல்பனா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குதா? இல்லம்மா, ஏதோ ப்ரோக்ராம் விஷயமா வந்திருக்கு. ரவி, நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்ல போறீங்க? கல்பனாவோட அப்பாவுக்கு எப்படி இருக்கோ ஏதா இருக்கோ போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல போறீங்க. அப்படி ஏதாவது இருந்தா கல்பனா லெட்டர் போட மாட்டாளா? இத பாருங்கம்மா, அந்த அப்பாவை பொண்ணை வரவழைக்கிறதுக்காக ஏதோ சூழ்ச்சி செய்திருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆபத்து நேரத்துல என்ன செய்யறதுன்னு தோணாது. கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. ஒருவேளை ஏதாவது தாழ முடியாத துயரத்துக்கு அவ ஆளா இருந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஒண்ணும் யோசிக்காதப்பா, போயிட்டு வா. இல்லம்மா, என்னால முடியாது. உங்க அம்மா நான் சொல்றேன், கேக்குறியா இல்லையா? போயிட்டு வாடா. சரிம்மா. கல்பனா, கல்பனா, யாரா அவன் கட்டிக்க போற மாப்பிள மாதிரி கல்பனா கல்பனா கல்பனான்னு கூப்பிடுறது? யார் பண்ணி? நான் தான் ரவி. ரவியோ பாவியோ, பார்த்தா பச்சை மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே. கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு பேரை சொல்லி கதவு தட்டி கூப்பிடுறிய, அக்கம் பக்கம் என்ன நினைக்கும்? நான் கல்பனாவை பேரை சொல்லி கூப்பிட்டுதாங்க பழக்கம். நல்லா இருக்கும் வழக்கம். கோவிச்சுக்காதீங்க. மிஸ்டர் நித்யானந்த சௌக்கியமா இருக்காரா? அவரா? அவரு ஊருக்குள்ள போயிருக்காரு. ஊருக்கு போயிருக்காரா? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கல்பனாவுக்கு டெலிகிராம் வந்தது. ஆமா, கல்பனா எங்க? ஆமா, கல்பனா உனக்கு எப்படி தெரியும்? வந்து நானும் கல்பனாவும் உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. நான் தாங்க இந்த வீட்டுக்கு எதிர்கால மாப்பிள்ள. மாப்பிள்ளையாண்டானா? நீதானா அது? வேண்டாப்பா, உனக்கே இது நல்லா இருக்கா? அவளுக்குன்னு தான் ஒரு பிள்ளை இந்த வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கானே. அப்படியா? எனக்கு விஷயமே தெரியாது. இப்பதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டீல? போ. என்னப்பா முழிக்கிற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? போப்பா. போறேன். கல்பனா வரட்டும், பார்த்து பேசிட்டு போறேன். நிச்சயமா? ஆமா. அப்ப சரி, இங்கே உட்கார்ந்துரு, நான் வரேன். தம்பி, தம்பி, நம்ம மாப்பிள்ளை போய் வந்துட்டான்டா. ஓ, முடிவை தேடியே இங்க வந்திருக்கான். என்னடா சொல்ற? அக்கா, என் எதிரி சதானந்தத்தனுடைய மகன். அவனை தீர்த்து கட்டிட்டா நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. தம்பி, பயப்படாதக்கா. நான் மாடியில் இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. ஆனா, மாடிப்படிக்கு பக்கத்துல இருக்க சோபாவில அவனை எப்படியாவது உட்கார வச்சிரு. அப்புறம்,
தம்பி தம்பி என்னங்க இங்க ஒரே புழுக்கமா இருக்கு, அங்க வந்து உட்காருங்க. அப்படி ஒண்ணும் இல்லையே, இங்க ஜிலு தான் இருக்குது. பாத்தீங்களா, ஒரே குளிரா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த சோஃபால தாராளமா உட்காருங்க தம்பி. சோஃபா தானே உட்காரணும். இதோ இந்த சோஃபால உட்கார போகுது. ஐயோ, இந்த சோஃபால ஒரே மூட்டை கடி தம்பி. பரவாயில்லைங்க.